பாருமா, இங்க வந்து அழுதுட்டு இருக்கறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி நாங்க கோர்ட்ல ஒப்படைக்கணும். உங்களால முடிஞ்சா கோர்ட்ல போய் உங்க தங்கச்சியை வெளியே கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சக்தி தான் பண்ணிருக்கான்னு ஆதாரம் இருக்கா சார்? இருக்கு. அது நாங்க கோர்ட்ல தான் சப்மிட் பண்ணுவோம். சார், பிரியா கொலை கேஸ்ல இது வரைக்கும் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? சார், இவளை பிடிச்சி ஃபர்ஸ்ட் விசாரிங்க சார். அப்பதான் சார் உண்மை என்னன்னு தெரிய வரும். பிரியா கையை இவ ஏற்கனவே கீர்னா. இவங்களை விசாரிக்கிறது இருக்கட்டும். எவ்வளவு கேள்வி கேக்குறிய? செத்து போன பிரியா உனக்கு யாரு? சார், நான் கட்டிக்க இருந்த பொண்ணு சார். அவ கோவில்ல பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க வெயிட் பண்ணிட்டு இருந்தப்பதான் இந்த மாதிரிலாம் நடந்து போச்சு சார். பிரியா பாவம் சார். மீனாட்சி குடும்பத்து பொம்பளைங்க எல்லாரும் சேர்ந்து அவளை காலி பண்ணிட்டாங்க சார். சார், இந்த கொலைக்கு சம்பந்தப்பட்டவங்க ஒருத்தர் கூட தப்பிக்க கூடாது சார். அத நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. கத்தியால பிரியாவை குத்துனான்னு சொன்னியே, இந்த பொண்ணு உனக்கு யாருப்பா? என்னப்பா பதில் சொல்ல முடியல? நீ சொல்லனா போலீஸுக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல? வாய மூடிட்டு இருக்கணும். என்ன உன்னை குடும்பத்தோட தூக்கி உள்ள வச்சிரும் பாத்துக்க. வந்த வழியில மரியாதையா ஓடி போயிடு. என்ன போலீஸ்னா பயம் விட்டு போச்சுல உனக்கு? ஆளாளுக்கு வந்து குரல வசதி பேசிட்டு இருக்கீங்க. இன்னும் 2 நிமிஷம் நின்னுட்டு இருந்தேன்னு வச்சுக்க, உள்ள தூக்கி வச்சு ரிமாண்ட் பண்ணிடுவேன். வேல்முருகன் சார், இந்த பொண்ணை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். எஃப்ஐஆர் காப்பி எடுத்து வாங்க. சார் சார், கோர்ட் எல்லாம் வேண்டாம் சார். எங்க சக்தி அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டா சார். ப்ளீஸ் சார். மா, யாருமா நீ? பார்த்தா படிச்ச மாதிரி இருக்க, கொஞ்சம் கூட விவரம் இல்லாம பேசிட்டு இருக்க. ஸ்டேஷன்ல உங்க அக்காவை நான் ரொம்ப நேரம் வச்சுட்டு இருக்க முடியாது. கோர்ட்ல பண்ணி நிறுத்தலனா நான் நடுத்துல போய் நிக்கணும். சார், சக்தி ரொம்ப நல்லவ சார். இன்னொரு வாட்டி விசாரிங்க சார். சார், ஐஏஎஸ் எக்ஸாம்ல இப்பதான் சார் கிளியர் பண்ணிருக்கா. இன்டர்வியூ கூட இப்பதான் போயிட்டு வந்தா. எஃப்ஐஆர்லாம் போட்டா அவளோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடும் சார். ப்ளீஸ் சார், இதெல்லாம் பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார், நீங்க மட்டும் கொஞ்சம் மனசு வச்சு எல்லாம் நடக்கும் சார். இத பாருமா, இது மர்டர் கேஸ். நான் நினைச்ச மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது. அதுவும் ஸ்பாட்லயே உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து அழுங்கப்பா. சார், ஒரு நிமிஷம். சக்தி, சக்தி. ஏய், என்ன அப்படி பண்ண? உன்னை யார் சரண்டர் ஆக சொன்னது? சக்தி, நிஜமா சொல்லு, உனக்குமா என் கணக்கு புரியல? எனக்கா? கதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? டேய், நீ ஜெயில கஷ்டப்படுவடா. டேய், உன்னால அங்கெல்லாம் கிடக்க முடியாதுடா. உங்க முன்னாடியே எப்படி நடிக்கிறா பாருங்க. அக்கா பாத்தியா, பத்தி வைக்கிறாவ. அவ நல்லா நடிக்கட்டும். அதான் அவன் உண்மைன்னு நம்புறான்ல. அதான் பூஜா எனக்கு வேதனையா இருக்கு. நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட அவன் என்ன புரிஞ்சுக்கல பூஜா. சக்தி, நீ ஜெயிலுக்குள்ள இருந்து நான் வெளியே இருந்தேன்னு வச்சுக்க, என்னால என்ன செஞ்சிருக்க முடியும்? எனக்கு இந்த கோர்ட்டு கேஸ், லா பாயிண்ட் இதெல்லாம் என்ன தெரியும்? நானே படிக்காத ஒரு முரட. ஒன்னா கையை நீட்டிடுவேன். ஜட்ஜு கிட்ட கை நீட்ட முடியுமா? அப்புறம் அதுக்கு சேர்த்து 2 வருஷம் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. அதான் நல்லா யோசிச்சு இப்படி ஒரு கணக்கு போட்டு என் வழியில நான் இறங்கிட்டேன். ஏய், ஆமா சக்தி, நீ பயங்கர புத்திசாலி. உனக்கு எல்லாமே தெரியும். அந்த பிரியாவை யார் கொலை பண்ணான்னு நீ கண்டுபிடிச்சிருவ. எப்படி என் பிளான்? என்ன மாசா? வெற்றி, சக்திகா எப்படியும் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவா. நீங்க கவலைப்படாதீங்க. எதனாலும் கொஞ்சம் சீக்கிரமா கண்டுபிடிங்க சக்தி மேடம். ஜெயில கொசுக்கடியை கூட சமாளிச்சிடலாம். ஆனா
சாப்பாடு தான் சாப்பிடுற மாதிரியே இருக்காத. ஒரு வாய் சோறு உள்ள போனாலே ஓடுறது பறக்கிறது நீந்துறது எல்லாம் இருக்கணும்ல. என்ன பண்றது? ஒரு 15 நாள் நல்ல புள்ளையா இந்த சாப்பாடுலாம் சாப்பிட்டுக்கிறேன். அதுக்குள்ள நீ உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிச்சிடணும், என்னையும் வெளியெடுத்துடணும். சரியா? தம்பி டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். அப்ப நான் வரேன். சரியா? பூஜா, அம்மாவை பத்திரமா பாத்துக்க. பாப்பா என்னடி என் மகனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு எல்லாரும் கொலகார பொண்டாட்டிய காப்பாத்த இவன் போய் ஜெயில உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் ரங்கநாயகி பையங்கிறத மறந்துட்டு சுத்திட்டு இருக்கான். அவன் சக்தியை நினைச்ச அளவுக்கு என்ன கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லையே. அப்புறம் எந்த முகத்தை வச்சுட்டு நான் ஸ்டேஷன்ல போய் காப்பாத்துவேன்னு நினைக்கிறீங்க? ஐயோ, அது இல்ல ரங்கநாயகி. சக்தி எப்படியாவது வெற்றியை வெளியில கொண்டு வந்துருவா. அண்ணி, உண்மையிலேயே உங்க நிலைமை ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணி. பெத்த பிள்ளைய காப்பாத்தணும்னு பெத்த மனசு துடிக்கதான் செய்யும். ஆனா அவன் அப்படிலாம் இல்ல. அப்பா அம்மாவை பத்தி கொஞ்சமாவது நினைக்கிறானா? தியாகி மாதிரி பொண்டாட்டியில காப்பாத்த போயிருக்கான். அவனை விடு, அவன் பொண்டாட்டி அவன் காப்பாத்துறான். ஆனா ஏன் புருஷனுக்கு ஏன் நிலைமையே புரிய மாட்டேங்குதே. அந்த சக்திக்குள்ள சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. சக்தி இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் இப்படிதான் எல்லாமே தப்பு தப்பா நடக்கும். என்னைக்கு அவ இந்த வீட்டுக்கு வந்தாலோ அன்னையில இருந்து உங்களுக்கு பிரச்சனை தான் அண்ணி. சக்தி 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 சக்தி. இப்ப அந்த சக்தி நம்ம வெற்றியை வெளியில கொண்டு வந்துறான்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. சபாஷ், எப்படி கொண்டு வரான்னு நானும் பாக்குறேன். அதுக்கு முன்னால நான் அவளுக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லி கொடுக்கறேன். அவளுக்கு இந்த ரங்கநாயகியோட சக்தி என்னன்னு நான் காட்டுறேன். அத்தை, சக்தியை நீங்க பாத்துப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா வெற்றியை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அத்தை. இரு பூஜா, முதல்ல சக்திக்கு ஒரு முடிவு கட்டுவோம். அவன் இந்த வீட்டை விட்டு ஒரேடியா போய் தொலைஞ்சாதான் வெற்றியோட வாழ்க்கை உருப்படும். அவ போட்டும், அடுத்த நிமிஷமே நான் அவனை வெளில எடுக்கிறேன். சக்தி மட்டும் இங்க வரட்டும் அண்ணி, நீங்க சும்மா இருங்க. அவளை உண்டு இல்லன்னு நாக்கு புடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேக்குறேன். இல்ல சரளா, அவளை நம்ம காம்பவுண்டுக்குள்ள கூட விடக்கூடாது. அந்த கொலகாரி எப்ப வேணாலும் வரட்டும், ஆனா அவ ஒரு நிமிஷம் கூட ஏன் வீட்டுல இருக்க கூடாது. அவளை நானு பார்த்தது. ஏய் ஏய் ரங்கநாயகி, எங்க போற நீ? வணக்கம் மேடம். உன் வணக்கத்தை தூக்கி குப்பையில போடு. என்ன மேடம் கோவமா இருக்கீங்க? என்னாச்சு? இல்ல, உன்னை கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? கிளம்பிட்டேன்னு சொன்னவன் 1.5 மணி நேரம் கழிச்சு வந்திருக்க. சாரி மேடம். இல்ல, உங்களுக்கு தான் சுய புத்தி கிடையாதுல்ல. அட்லீஸ்ட் சொல் புத்தியாவது இருக்கலாம்ல. மாஸ்க போட்டு தொலைங்க, மாஸ்க போட்டு தொலைங்கன்னு படிச்சு படிச்சு சொன்னேன்ல. என்னாச்சு மேடம்? ஏதாவது பிரச்சனையா? இப்ப கேளு. ஆள பாரு, அந்த சரண்யா உங்க 2 பேரோட மூஞ்சியும் பார்த்து தொலைச்சிருக்காடா. அவளை அடிச்ச அடியில அவ யாருன்னு அவளுக்கே மறந்துருக்கும். எங்களையா ஞாபகம் வச்சிருக்க போறா? கம்பி கட்டுற கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். கம்பிய உருவுற கதையெல்லாம் சொல்றீங்க? ஏய், நான் உண்மையதான் சொல்றேன். உங்களை எங்க பார்த்தாலும் அடையாளம் கண்டுபிடிச்சிருவோன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப என்னடா பண்ண போறீங்க? புரிஞ்சிருச்சு மேடம். என்னடா உளறிட்டு இருக்க? புது ப்ராஜெக்ட் தானே மேடம். சரண்யாவை தூக்குறோமா இல்ல முடிக்கிறோமா? எப்பா, உங்க சகவாசமே வேண்டாம். இந்த ஊரை விட்டு போய் கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது தலைமறைவா இருந்து தொலைங்க. இல்லனா ஜெயில கஞ்சிதான். இதெல்லாம் உங்களால தான் மேடம். சரி, பணத்துக்கு என்ன பண்ண போறீங்க? எந்த பணம்? என்ன மேடம் எப்படி கேக்குறீங்க? எங்களுக்கு பணத்தை எப்ப தர போறீங்க? ஓ, என்னடா நீங்க செஞ்ச வேலைக்கு உங்களுக்கு பணம் வேற கொடுக்கணுமா? நீங்களாடா பிரியாவை கொன்னீங்க? நானே தனியா போய் கொண்டிருக்கேன். உங்களுக்கு எதுக்குடா நான் பணம் தரணும்?
ஆ? மேடம் தேவையில்லாத பேசாதீங்க. எங்களுக்கு தர வேண்டியதை ஒழுங்கா கொடுத்துருங்க. அதை வாங்கிட்டு நாங்க போயிட்டே இருக்கோம். தர முடியாதா? அது இப்பயே சொல்லிடுங்க. நாங்க எங்க சொல்லணுமோ அங்க போய் சாட்சி சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். துட்டு வாங்காம வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கு நாங்க என்ன தியாகியா? டேய், இப்ப என்கிட்ட ஒரு 5 பைசா கூட கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 5 லட்சம் ரெடி பண்ணி தரேன். நம்பலாம்ல? ஏய், பண்றேன்னு சொன்னேன்ல, பண்ணிட்டு கூப்பிடுறேன். நீங்களாடா பிரியாவை கொன்னீங்க? ஆ? நானே தனியா போய் கொண்டிருக்கேன். 5 லட்சம் ரெடி பண்ணி தரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரங்கநாயகி இப்படி பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. அவ கொலகாரி அது இதுன்னு என்னெல்லாமோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டாம்மா. எனக்காக நீ எதையும் மனசுல வச்சுக்காத. நம்ம மருமக அப்படி செய்யக்கூடியவளான்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படி பேசிட்டாளேம்மா. அவ அப்படி யோசிக்க மாட்டேங்கிறாளேன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு எல்லாமே புரியுது மாமா. அத்தை பேசினது எதையுமே நான் பெருசா நினைக்கல. அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும். ஆனா நான் யாருன்னு எனக்கு தான் தெரியும். எங்களுக்கும் தெரியும்மா. சரண்யாவை பாத்தியா? உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறா. வெற்றியும் அவனும் உன்னை ஒரு நாள் விட்டு கொடுக்கவே மாட்டான். உனக்கோ வெற்றிக்கோ இந்த ஒரு விஷயம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைம்மா. என்னெல்லாமோ படபடபடன்னு நடந்து போச்சு. என்னாலேயே அதுலேருந்து வெளியில வர முடியலையாம்மா. உன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அதெல்லாம் உணராம ரங்கநாயகி என்னெல்லாமோ பேசிட்டாளேம்மா. சக்தி, நீ வெற்றியோட இருக்கும்போது அவ அப்படி பேசியிருந்தா கூட வெற்றி உனக்கு ஆறுதலா இருந்திருப்பாம்மா. ஆனா இப்போ மாமா, எதுக்கு நீங்க மனசை போட்டு இப்படி குழப்பிக்கிறீங்க? இந்த கொலைய நானும் வெற்றியும் தான் பண்ணோன்னு நீங்க நம்புறீங்களா? ஐயோ இல்லம்மா. அப்புறம் என்ன மாமா? நீங்க 2 பேரும் பண்ணலன்னு நமக்கு தெரியுமா. ஆனா மத்தவங்களுக்கு அவங்கெல்லாம் போலீஸ் அத்தை, ஏன் அத்தை இப்படி பண்ணிட்டீங்க? நான் என்ன பண்ணங்கற? நீங்க ஒரு முடிவெடுத்தா அதுல ஸ்ட்ராங்கா இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். கடைசியில சக்தியை வீட்டுக்குள்ள விட்டுட்டீங்க. என்ன என்ன பூஜை பண்ண சொல்ற? அவ வந்தாதான் உள்ள வருவன்னு சரண்யா சொல்றான். பூஜா, என் மக அவ புள்ளத்தாச்சு வேற. இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கா. இல்லன்னா எனக்கு வந்த கோபத்துக்கு நீயும் அவ கூட போயிடுன்னு மகன்னு கூட பார்க்காம துரத்தி விட்டுருப்பேன். அத்தை, நீங்க என்ன காரணம் சொன்னாலும் அந்த சக்தியை வீட்டுக்குள்ள விட்டதில்ல எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் அத்தை. ரங்கநாயகி ஒரு வார்த்தை சொல்லிட்டா அது எதையுமே அழிக்க முடியாது, மாத்த முடியாதுன்னு சொல்லி நான் தான் இவ்ளோ நாளா முட்டாளா நினைச்சிட்டு இருந்தேன் அத்தை. பிளான் ஏ வேலைக்கு ஆகலையா? பிளான் பி பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் பூஜா. போச்சே போச்சேன்னு சும்மா ஒரு விஷயத்தை பத்தி சொல்லிட்டே இருக்க கூடாது. எனக்கு எப்ப என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும். என்னத்த சொல்றீங்க? பிளான் பியா? அது என்ன, ஸ்கெட்ச் ஏதாவது போட்டிருக்கீங்களா? சக்தியை எப்படி வீட்ல இருந்து அனுப்பணும்னு எனக்கு தெரியும். ஊர் பஞ்சாயத்தை கூட்டி சக்தி பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டலான்னு பாக்குறேன். அதான் கோர்ட்ல கேஸ் இருக்குல்ல அத்தை, பின்ன எதுக்கு இதெல்லாம்? இந்த கோர்ட்டை எல்லாம் எப்பவுமே நம்பிட்டு இருக்க முடியாது பூஜா. சக்தி லேசுப்பட்டவல்ல. எவ்வளவு நேக்க என் பிள்ளைய கோத்த விட்டுட்டு அவ வெளியில வந்துட்டா பாத்தியா? கஷ்டம்னு வந்தா புருஷன்னு கூட பார்க்காம மாட்டி விட்டுறா பாரு. பஞ்சாயத்தை கூட்டி எங்களுக்கு சக்தி வேண்டான்னு முடிவு பண்ணி சொல்லிடலாம். அவளு நம்ம வீட்டுல இருந்து மட்டும் இல்ல, அவன் அம்மா வீட்டுக்குள்ளேயே நுழைய விடாம துரத்தி அடிச்சிடலாம். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு ரங்கநாயகி. ரங்கநாயகின்னா யார் தெரியுமா? எதிரிக்கும் இருக்க இடம் கொடுத்த சாமியோட பேர் அது. நீ பேசாம பேரை மாத்திக்கிறியா? ரங்கநாயகி. யானை தலை மேலேயே மண்ணை வாரி போட்டுக்குமா, அப்படி இருக்கு நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஏய், நம்ம மருமகளை பஞ்சாயத்து கூட்டி அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறிய? அறிவு இருக்கா உனக்கு? அது நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்துற மாதிரி தானே. உங்க மருமக செஞ்சு வச்சிருக்கிற காரியம்
உங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்தலையோ? அப்ப நான் வேணா அவளுக்கு ஆரத்தி எடுக்கட்டுமா? ஏய், நீ ஒண்ணு பண்ண வேணாம்னு சொல்றேன்னா ஏன் சொல்ல மாட்டீங்க? 10 மாசம் வெற்றிய சுமந்து பெத்தவன் நான். எனக்கு தான் என் மக ஜெயில இருக்கிற வலியும் வேதனையும் நல்லா தெரியும். இங்க நாம ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆனா ஜெயில என் மக என்ன நல்லா கஷ்டப்பட்டு இருக்கானோ அது யாருக்கு தெரியும்? என்னால அந்த வலியெல்லாம் சொல்ல கூட முடியல. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காதுமா. நீ என்னன்னு முதல்ல கேளு, பேசு. ஹலோ மீனாட்சி, எங்க இருக்கீங்க? வீட்ல தான் இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருப்பேன். என் குடும்பமும் எப்பவும் நல்லா தான் இருக்கும். சரி, நீங்க என்ன செய்றீங்கன்னா கிளம்பி இப்ப நேரா என் வீட்டுக்கு வரீங்க. ஏன், என்னாச்சுமா? ஒரு பஞ்சாயத்து இருக்கு. உங்க பொண்ண பஞ்சாயத்துல வச்சு அத்து விட்டலான்னு இருக்கும். ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? உங்க வாயில இருந்து இப்படி எல்லாம் வரலாமா? நான் கிளம்பி வரேம்மா. நானே இதை உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு தான் நினைச்சேன். எப்படியும் மொட்டை கழுத்தோட உங்க பொண்ணு வந்து நின்னா உங்களுக்கு புரிஞ்சிடாதுல்ல? ஒருவேளை அது மட்டும் இல்லாம உங்க பொண்ணு நேரா இங்க இருந்து கோலத்திலயோ இல்ல எங்க போய் விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்க. என்ன நாளைக்கு நீங்க தப்பா பேசுற கூடாது பாருங்க. அதுக்குதான் உங்களையும் வர சொன்னேன். வந்து உங்க பொண்ணை நீங்க கூட்டு போங்க. சரியா? நான் வச்சுறேன். ஏங்க, என்னங்க மச மசன்னு பேசிட்டு இருக்கீங்க? நேரம் ஆகுது, இன்னும் வர வேண்டியவங்க வரல போல இருக்கே. மா, இருக்கிறவங்கள வச்சு ஆரம்பிச்சுட்ருவோமா? அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல. அது சரி, ராது என்னன்னு சபைக்கு நீங்களே சொல்லிருங்க. நான் சொல்லிதான் தெரியணுமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இதோ நிக்கிறாளே இந்த மீனாட்சி. என்னமோ ஊர்ல இவ மட்டும் தான் பெரிய மெஸ் நடத்துற மாதிரி நினைப்பு. இவ பொண்ணு என்னடான்னா யாரையோ கொலை பண்ணிட்டு வந்து நிக்கிறா. ஆம்பளை இல்லாத வீடு. என்ன நடக்கும் எப்படி நடக்கும்னு நான் சொல்லியா தெரியணும்? உங்களுக்கே தெரியாது? வாய மூடுங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு இஷ்டத்துக்கு ஆதாரமே இல்லாம பேசக்கூடாது, புரியுதா? நீங்க அப்படி பேசுனீங்கன்னா அப்ப நானும் அப்படி பேச வேண்டியது இருக்கும். ஓ பாப்பா, ஒருமா பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, ஏன் குறுக்க பேசுறா? மா, நீங்க சொல்லுங்கம்மா. பாத்தீங்களா இந்த அம்மா புள்ள வளர்த்திருக்கிற லட்சணத்தை? ஊர்ல இத்தனை பெரியவங்க இருக்கீங்க, கொஞ்சம் கூட மட்டு மரியாதையே இல்லாம எப்படி பேசிட்டு இருக்கான்னு பாருங்க. இந்த திமிருக்கு தான் ஒருத்தி வாழை வெட்டிய அம்மா வீட்டுல வந்து உட்கார்ந்திருக்கா. இன்னொருத்தி என்னடானா எவ்வளோ பெரிய வீட்டுக்கு வாக்கப்பட்டு போயும் பாருங்க, இன்னைக்கு கொலகாரின்னு பேர் எடுத்து அந்த குடும்பத்தை பார்த்து ஊரையே கை கொட்டி சிரிக்க வச்சுட்டா. அது மட்டும் இல்லங்க, அவ இங்க இருந்தானா இந்த ஊருக்கே கெட்ட பேரு தான். என்னாச்சத? அந்த சக்தி கிளம்பிட்டாளா இல்லையான்னு ஒரு தடவை பாத்துட்டு போலாமா? அத்த, அவ வருவா, வாங்க நம்ம போவோம், வாங்க. இல்ல பூஜா, நான் பஞ்சாயத்துல என்ன முடிவு எடுப்பேன்னு அந்த திமிர் பிடிச்சவ ஓரளவுக்கு யூகிச்சிருக்கேன். அதான் அங்க வராம இருந்துருவாளோன்னு தோணிட்டே இருக்க. இரு, போய் பாத்துட்டே போயிடலாம். கிளம்பல,
பார்த்தா தெரியலையா? அடேங்கப்பா, இந்த நேரத்துலயும் உனக்கு இவ்ளோ திமிரு இல்ல? இங்க பாரு, உன்னோட துணிமணி சாமான்லாம் ஒண்ணு விடாம எடுத்துக்க. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, பஞ்சாயத்து முடிஞ்ச உடனே அப்படியே உங்க வீட்டுக்கு ஓடி போயிடணும். ஏதாவது காரணம் கீர்னு சொல்லிட்டு திரும்பி நீங்க வந்துடக்கூடாதுல்ல. அப்போ உங்களுக்கு பஞ்சாயத்து தீர்ப்பு தெரியும், அப்படிதானே? இங்க பாரு, பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்றவங்க சொல்லுவாங்க, நீ உன்னோட சாமானெல்லாம் எடுத்துட்டு வா. திரும்ப அதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நீ இங்க வர வேணாம் பாரு, அதுக்கு தான் சொல்றேன். என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு அன்பு. அத்தை, ஒருவேளை என்ன பஞ்சாயத்துல போக சொல்லலனா அப்போ சாமான தூக்கிட்டு வந்ததெல்லாம் வேஸ்டா போயிடும்ல. ஓவரா பேசாத, சொன்னதை செய். அப்படிலாம் நீ திரும்பி வரதுக்கு வாய்ப்பே இல்ல. தீர்ப்பு சொல்றவங்க வேற ஆள் தானே, இல்ல நீங்களா? பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்றவங்க உனக்கு ஒரு முடிவு கட்டுவாங்க. அப்பவாச்சும் கொஞ்சம் அடங்கிட்டு உங்க அம்மா வீட்டை பார்த்துட்டு போயிட்டே இரு. முடிவு கட்டுவாங்கன்னா ஓ, அப்போ தீர்ப்பு சொல்றது நீங்களா தான் இருக்கும். இந்த திமிருக்கு தாண்டி, இந்த திமிருக்கு தான் நீ கொலைக்காரிங்கிற பட்டத்தை வாங்கிட்டு இந்த நிலைமையில வந்து நிக்கிற. நீங்க கிளம்புங்க அத்தை, எனக்காக வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். அத்தை, நீங்க வாங்க. இங்க நின்னு பேசிட்டு இருந்தா நமக்கு தான் டென்ஷன் ஆகும். வாங்க, நீங்க வாங்க. அத்தை, மாமாவும் பஞ்சாயத்துக்கு தான் வராருன்னு நினைக்கிறேன். வராரான்னு கேளு. மாமா, பஞ்சாயத்துக்கு நீங்க வரீங்களா? நீங்க போங்க, நான் வரேன். சரியான கேள்வி. நான் ஜெயிச்சு காட்டும். நீ காட்டலன்னா போயிடுவியான்னு தான் கேட்டேன். நீ காட்டுவியா, காட்ட மாட்டியா, ஜெயிப்பியா, ஜெயிக்க மாட்டியா, எதையுமே நான் கேட்கவே இல்லடி. உன்னால நிரூபிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி நிரூபிக்க முடியலன்னா நீ வீட்டை விட்டு போயிடுவியா? போயிடுவேன். சக்தி, நல்லா கேட்டுக்கோங்கயா, எல்லார் முன்னாடியும் என் வீட்டை விட்டு போயிடுவேன்னு பஞ்சாயத்து முன்னாடி சொல்லியிருக்கா. நாளைக்கு அவ நான் சொல்லவே இல்லைன்னு மறுத்துட்டா என்னால பஞ்சாயத்தெல்லாம் கூட்டிட்டு இருக்க முடியாது. இப்பவே அவ கைப்பட ஒரு லெட்டர் எழுதி தர சொல்லுங்க. அவ்வளவுதானே? இதுல என்ன இருக்கு? கொடுங்க, நான் எழுதி தரேன். ஏமா, எழுதி கொடுக்கணும்னு என்னமா இருக்கு? முடியாதுன்னு சொல்லுமா. ஆதாரம் கிடைக்கிறதுக்கு 15 நாளுக்கு ஒரு நாள் முன்ன பின்ன கூட ஆகலாம். அதுக்காக புருஷன் விட்டு வந்துட முடியுமா? இதே பஞ்சாயத்து முன்னாடி இப்ப நான் சொல்றேன், 15 நாள்ல நான் வெற்றிய வெளியில கொண்டு வருவேன். கூடவே உண்மையான குற்றவாளி யாருன்னு போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையோ, நான் கண்டுபிடிச்சு
சட்டத்துக்கு முன்னாடி அவங்கள கொண்டு போய் நிறுத்துவேன். பிரியாவோட சாவுனால என் மேல உங்களுக்கு எல்லாம் எவ்வளவோ கோவம் இருக்கும். அது எல்லாத்தையும் மறைச்சிட்டு நீங்க என்கிட்ட இப்படி சகஜமா பேசுறீங்க. என்னாலதான் பிரியாவுக்கு இந்த நிலைமை வந்துச்சு. அததான் என்னால தாங்கிக்க முடியல. உன் குணம் எனக்கு தெரியும். அந்த சக்தி பண்ணதுக்கு நீ எப்படி காரணமா இருப்ப? இப்ப கூட உன் வாழ்க்கையில ஒரு முக்கியமான முடிவு எடுத்துட்டு என்ன பார்க்க வந்திருக்கல்ல, அது பிரியாக்காக தான்னு அத கூட என்னால புரிஞ்சுக்க முடியாதா? எதுக்கு என்கிட்ட எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேக்குற? எப்ப நீ யமுனா தாலி அறுத்தியோ அப்பவே பிரியாவோட ஆத்மா உன்னை மன்னிச்சிருச்சுன்னு அர்த்தம். இனிமே நான் யமுனா கூட வாழாம இருக்கிறது தான் பிரியாவுக்கு நான் செய்யற பிராயச்சித்தம். திரும்பவும் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. பிரியாவுக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு நானும் ஒரு வகையில காரணம் தான். சக்தி என்ன பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு பிரியாவை பழி வாங்கிட்டா. அதுக்கு நீ இப்ப செஞ்சிருக்கல்ல, பழிக்கு பழி, அது போதும். அந்த மீனாட்சி குடும்பம் சும்மா அல்லோலப்பட்டு நின்னு இருக்கும். இனிமே மீனாட்சி குடும்பங்கிறது மொத்தமா வாழ வெட்டி குடும்பமா தான் இருக்க போகுது. சரிங்க, நான் கிளம்புறேன். காஃபி இல்ல வேணாங்க, நான் வரேன். ஏன் சங்கிலி பாவம்ல? ரொம்ப பாவமா தான் இருக்கு பாக்க. அப்படி உறவுக்காரங்களா இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆனா எனக்கு என்னன்னு நான் எப்படி போக முடியும்? எனக்கு தெரிஞ்சத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அதுவும் நடந்ததையும் நடக்க போறதையும் சொல்றேன். அப்புறம் நீங்க சாதுரியமா நடந்துக்கிறதுலதான் மத்ததெல்லாம் இருக்கு. புஷ்பா, நாங்களே வேதனையில இருக்கோம். நீ வார்த்தையால எங்களை கஷ்டப்படுத்தாத. இது என்னன்னு தெரியுதா? என்ன எல்லாரும் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் உங்க வீட்டு தாலிதான். ஒரு விக்கெட் விழுந்துருச்சு. ஏன் புஷ்பா, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தா நீங்க இப்படி நடந்திருப்பீங்களா? இத பார், எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா உங்கள மாதிரி தருதலையாவே வளர்த்திருக்க மாட்டேங்கிறேன். அதனாலதான் நான் இந்த மாதிரி உங்ககிட்ட நடந்துக்கிறேன். உங்களுக்கு தோணி இருக்கலாம், இத ஏன் இவன் நம்ம கிட்ட வந்து காட்டுறான்னு. இந்த வீட்ல நடக்கிற எல்லா கெட்டதுலயுமே இந்த புஷ்பாவுடைய கை கண்டிப்பா இருக்கும். அதனால ஞாபகம் இருக்கட்டும்ன்றதுக்காக சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். இதொரு காலே, இவதான் மொத விக்கெட். அதுக்கப்புறம் என்ன, வரிசையா உங்க வீட்ல ஒவ்வொரு விக்கெட்டா விழுந்துகிட்டு இருக்கும். மீனாட்சி, உன் மனச மட்டும் நீ தயாரா வச்சுக்கோ. அடுத்த டார்கெட் என்னன்னு நீ யோசிக்கணுமே. அதையும் சொல்றேன். வேற யாரு, உன் பொண்ணு சக்தி தான். சக்தியையும் வெற்றியையும் நீங்க இல்ல, அந்த கடவுளை நினைச்சா கூட பிரிக்க முடியாது. நீங்க கிளம்பலாம். நீ என்னம்மா இப்படி பேசுற? இல்ல சார், நாங்க தான் பேசிக்கவே இல்லையே. தப்பிக்க போக நினைச்சா
அப்ப கூட அந்த பொண்ணு அரமயக்கத்துல தான் இருந்துச்சு. முதல்ல தடுக்க தான் நினைச்சேன், அப்புறம் என்ன தள்ளி விட்டுட்டு போயிடுச்சு. அப்புறம் தான் கழுத்தை பிடிச்சு நெருக்கிட்டேன். சரி, எந்த இடத்துல வச்சு கொலை பண்ண? தோ இந்த இடத்துல தான் சார். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு அப்படியே நடிச்சு காட்டுப்பா. சார் அது எப்படி சார்? இத பாரியா, நீ அப்ரூவர் ஆயிருக்கலாம், ஃபார்மாலிட்டிஸ்னு ஒன்று இருக்குல்ல. சார் ஒரு நிமிஷம் வாங்க. எதுக்கியா? ஏதோ லஞ்சம் கொடுத்து தப்பிக்கலாம்னு நினைக்கிறான், அதான் உன்னை தனியா கூப்பிடுறான். சார் அது இல்ல சார், அவர் கொஞ்சம் அனுப்புங்களேன். போயா, என்னன்னு பாரு. சார் நல்லா கேட்டுக்கோங்க, அந்த பொண்ணு இருக்குல்ல, தோ இங்கதான் இருந்துச்சு. அப்படியே தப்பிச்சு ஓட பார்த்தா நான் கழுத்தை பிடிச்சு ஓடுவியா ஓடுவியா அப்படின்னு கழுத்தை பிடிச்சு நெருக்கிட்டேன். கழுத்தை நெருக்கிறேன் சார். விடியா, யோ, விடியா, விடியா, ஐயோ சார், விடியாங்கற, விடியா, விடியா. என்ன அப்படி சார், நிஜமாவே இப்படித்தான் அந்த பொண்ணை கொண்டு இருப்பான் போல இருக்கு சார். கழுத்து போட்டு நெருக்கிறேன் சார். யோ, என்ன திமிரு காட்டுறியா? சார் நீங்க தானே நடிச்சு காமிக்க சொன்னீங்க, அதான் நடிச்சு காமிச்சேன். யோ, அவன் இழுத்துட்டு வாயா. என்னையா சத்தத்தையே காணோம்? ஏம்பா என்னப்பா பண்ற? கனவு ஏம்மா அவன் கொலைகாரம்மா. ஆமா சார், நான் தான் கொலை பண்ண சொன்னேன். நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்பான். அது சரி, கொலை பண்ணா பொண்டாட்டியை லவ் பண்ண மாட்டானா என்ன? என்னமோ சார் போங்க சார், இனிமே தான் சார் பேச ஆரம்பிக்கணும். தெரியுது தெரியுது, சீக்கிரம் பேசிட்டு கிளம்புமா. வெற்றி, நீ தைரியமா இருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இந்த கேஸ்ல எனக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்குடா. அதை வச்சு சரியா மூவ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏய் உன்னை பார்த்ததுல சொல்ல மறந்துட்டேன் பாரு. கொலை நடந்த ஸ்பாட் இருக்குல்ல, அங்க என்ன கூட்டிட்டு போனாங்க. எதுக்கு? அங்க போயிட்டு எப்படி கொலை பண்ணன்னு நடிச்சு காட்ட சொன்னாங்க. கேமரால ரெக்கார்ட்லாம் பண்ணாங்க. வேற எதுவும் பார்க்க முடியல சக்தி. வெற்றி பின்னிட்டடா. என்ன கூட்டிட்டு போயிருந்தா கூட நான் இவ்வளவு கவனிச்சிருப்பேனான்னு எனக்கு தெரியல. எவ்வளவு பெரிய எவிடன்ஸ் நீ எடுத்து கொடுத்திருக்க. நிஜமாவா சொல்ற?
என்னடா இது? இந்த வெற்றி தான் கொலை பண்ணனு போலீஸ் கிட்ட போய் முட்டாள் மாதிரி சரணடைஞ்சிருக்கான். சக்தி இப்பவும் தப்பிச்சுட்டாளேடா. விடுக்கா, நமக்கு மொத்தத்துல அந்த குடும்பம் உருப்படாம போகணும். அதான் நடந்துருச்சுல்ல, அப்புறம் என்ன? அந்த சக்தி ஜெயில இருந்தப்போ அந்த மீனாட்சி எவ்வளவு அசிங்கப்பட்டான், எப்படி எல்லாம் அழுதா. மக கொலை கேஸ்ல உள்ள இருக்கான்னு தெரிஞ்சப்போ அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னால. ஆனா அதெல்லாம் பாதியிலேயே ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சேடா. அந்த சக்தி மட்டும் வெளியில வரலனா அந்த மீனாட்சிக்கு செத்துடலான்னு தோணி இருக்கும். அது எல்லாமே ஒட்டு மொத்தமா போயிடுச்சு. இதுக்கெல்லாம் சேர்த்து அந்த வெற்றி பையில டார்ச்சர் பண்ணணும். அவனுக்கு இருக்கு ஒரு நாளைக்கு. ஏ பாத்து, என்னாச்சு? ஏன் இப்படி கோவமா வர? என்ன விஷயம்னு சொல்லு. அக்கா, நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன? வெற்றிய வெளியில கொண்டு வரணும், அதானே? அதெல்லாம் அந்த சக்தி பாத்துப்பா. அவ இதெல்லாம் கில்லாடி. வெற்றியை ஏதாச்சும் பண்ணி வெளியே கொண்டு வந்துருவா. அதனால நீ அங்கங்க ஓடிக்கிட்டு உன் காலை உடைச்சுக்காத. பேசாம வீட்டுக்கு போ. அந்த வெற்றி வெளியில வரக்கூடாது. வெற்றியோட கதைய உள்ள வச்சு முடிச்சிடலாம். ஏன் பூஜா, நீயா பேசுற? அந்த வெற்றி என்னடான்னா அந்த கொலைப்பழியை ஏத்துக்கிற அளவுக்கு போயிட்டான். அவன் ரங்கநாயகியோட பையன். அத முதல்ல நீ மறந்துடாத. என்ன ஆகும்னு தெரியும்ல. வெற்றிய சக்தியோட புருஷனா மட்டும் நீங்க பாருங்க. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கே நல்லா புரியும். வெற்றி செத்தா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அவன் சாகலனா இந்த கேஸ்ல இருந்து அவனை சக்தி காப்பாத்திடுவா. அதுக்கப்புறம் நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ரங்கநாயகி அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், நம்ம காலி. டேய் இருடா. இத பாரு பூஜா, அந்த வெற்றியை முடிக்கிறதுக்கு நீ என்கிட்ட ஹெல்ப் கேக்குறன்னா இதுல எனக்கு லாபம் இருக்கும் தானே? அப்புறம் என்ன கழட்டி விட்டுட்டு நீ காட்டி கொடுத்துற மாட்டியே? அக்கா, உங்களை காட்டி கொடுத்து எனக்கு என்னக்கா ஆக போகுது? உங்களுக்கு தான் நீண்ட நாள் ஆசை ஒண்ணு நிறைவேறும். அந்த யமுனா வாழ வெட்டியா ஆயிடுவா. சக்தி புருஷன் இல்லாதவளா ஆயிடுவா. அந்த துர்காவுக்கு கல்யாணமே ஆகாது. இது எல்லாம் தாங்கிக்க முடியாம ஒட்டு மொத்தமா அந்த மீனாட்சி குடும்பமே மெஸ் எல்லாம் இழுத்து மூடிட்டு ஊரை பார்த்து ஓடிடுவாங்க. இது போதாதாக்கா உங்களுக்கு? இது போதும். மீனாட்சி மட்டும் நீ சொல்ற மாதிரி ஊரை விட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ, இந்த புஷ்பா சாகர வரைக்கும் ஓம் பக்கம் தான் நிப்பா. இப்ப என்ன, உனக்கு வெற்றிய போலீஸ் கஸ்டடியில வச்சே முடிச்சு விடணும், அவ்வளவுதானே? முடியுமாக்கா? முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோ. நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். முடிச்சிருவீங்கல்லக்கா? எப்போ என் வீட்டு வாசப்படி ஏறி வந்து என்கிட்ட உதவின்னு கேட்டியோ அப்பவே பாதி முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோ. நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிக்கா, நான் வரேன். அக்கா, இதெல்லாம் நமக்கு தேவையா? வேற யாருன்னா கூட பரவாயில்ல. பூஜானுமோ வெற்றியை போட்டு தள்ளணும்னு சொல்றா. இதெல்லாம் நம்புறியா நீ? இல்லடா, அவ வரத்துக்கு முன்னாடி நாம பேசணும்ல. மீனாட்சிக்கு பிரியா செத்ததுல பெருசா சேதாரம் இல்லைன்னு. ஆனா இது அவளுக்கு லைஃப் டைம் சேதாரம். பூஜாவை நீ நம்புற? ஆனா நான் நம்பல. இருந்தாலும் சார், நான் சொன்ன கிளைண்ட் வந்திருக்காங்க. வர சொல்லுங்க. ஓகே சார். உள்ள வாங்க மேடம். வா. வணக்கம் சார். உட்காருங்க. உட்காருங்க சார். மேடம் தான் நான் சொன்ன பஞ்சாயத்து தலைவி. ஊர்ல ரொம்ப பெரிய ஃபேமிலி சார். நமக்கு வேண்டியவங்க. மர்டர் கேஸ் தானே? ஆமாங்க சார். சரி, உங்க பையன் தானே அரெஸ்டடு? அவனை இப்ப வெளியே கொண்டு வரணும், அவ்வளவுதானே? ஆமா சார். ஆனா அவன் கொலையெல்லாம் பண்ணல சார். கூல்.
பண்ணியிருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க மற்ற டீட்டெயில்ஸ்லாம் மாரியப்பன் கிட்ட. சார் எஸ் கமெண்ட். சார் மினிஸ்டர் லைன்ல இருக்காரு. மினிஸ்டரா? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லுங்க. மாரியப்பன் கேஸை முடிச்சு அனுப்பிடுவோம். சரி சார். நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களா? அதான் சார், என் பையன் எந்த தப்பும் பண்ணல சார். ஆனா ஜாமீன் தானம்மா, வாங்கிடலாம். சார், ஜாமீன் சுமாரா எப்ப கிடைக்கும் சார்? ரெண்டு மாசமா? நோ, 2 மணி நேரம் போதுமா? உங்க பையனை வெளியே கொண்டு வந்துடலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், உங்களோட ஃபீஸ்? சார், 2 கோடியா? இல்ல இல்ல, 20 லட்சம் மட்டும் கொடுங்க. என்ன மாதிரியாப்பா? சார், என்ன சார் இப்படி சொல்றீங்க? கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள மேடம் பணத்தை ரெடி பண்ணிடுவாங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அந்த ஃபைலை கொஞ்சம் கொடுமா. ஓகே. மேடம், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. பூஜா, இத பார் பூஜா. இது வக்காலத்து போ மாதிரி எல்லாம் தெரியலையே. இது எங்க ஆபீஸ் ஃபார்ம் மேடம். பேமெண்ட்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் கேஸுக்கு டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணவே ஆரம்பிக்க சொல்லுவாரு. அத்தை, என்னத்த யோசிக்காம நீங்களும் கையெழுத்து போட போறீங்க? பணம் தராம நம்ம என்ன ஓடியா போறோம்? பூஜா, இத கொடு. உங்ககிட்ட பணம் கொடுத்தா போதும்ல? இவன் வேற அடிச்சுக்கிட்டே இருக்கான். பணம் கேட்கறதுக்கு நேரங்காலமே கிடையாது போல. ஆமாங்கம்மா, இனிமே இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் சாரை பார்க்க வேண்டியதே இருக்காது. விடுதலைன்னு ஃபைனல் ஆனதுக்கு அப்புறமா உங்க பையனோட வந்து பார்த்துட்டு போங்க. அத்தை, ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன். எங்க போற? இரு. அத்தை, ஒரே நிமிஷம், இதோ வந்துடுறேன். இந்த ஃபைலை பத்திரமா வைமா. ஓகே. டேய், எங்கடா வந்துட்டு இருக்க? வந்துட்டே இருக்கேன் மேடம், பக்கத்தில் வந்துட்டேன். இங்க இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து இங்க வரதுக்கு உனக்கு இவ்ளோ நேரமா? வந்துட்டேன் மேடம். நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஐயோ, உனக்கு லைவ் லொகேஷன் அனுப்பிச்சிருக்க பாரு, பார்த்துட்டு வந்து தொலை. ஓகே மேடம், வந்துடுறேன். தோ சீக்கிரம் வந்துடுவோம் மேடம். மேடம், அது மேடம் ஏறுங்க மேடம். ஐயோ, இறங்குப்பா. மேடம், டென்ஷன் ஆகாதீங்க. வழியில டிராஃபிக் ஆயிருச்சு. ஒரு சாவு ஊர்வலம் வேற வந்துருச்சு மேடம். தயவு செஞ்சு என்ன டென்ஷன் ஆக்காத, நீ முதல்ல இறங்கு. சாரி மேடம், நான் அப்பவே கிளம்பிட்டேன் மேடம். மன்னிச்சிருங்க மேடம். ஏறுங்க, எங்க போகணுமோ போயிடலாம் மேடம். இறங்கு மேடம். சொல்லிட்டே இருக்கல, இறங்கு. மேடம். ஐயோ, என்னப்பா 2 பேரும் ரொம்ப நேரம் நிக்கிறீங்க, என்ன சாப்பிடுறீங்க? என்ன இருக்கு? ஐயா, இல்லையா, அவங்க என்ன பார்க்க தான் வந்திருக்காங்க, சாப்பிட வரல. சரி சரி. போய் புடி அவனை. என்ன இந்த முடிஞ்சா பாரு. இவன் இல்ல. இல்லையா படா. சாரி, எங்க போயிருப்பான்? போங்க. என்ன தம்பி இது, வரவங்க போறவங்க எல்லாம் புடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்லனே, என் பழைய சிநேகிதர் வந்திருக்காரு. அவரை பார்க்கத்தான் நாங்க இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க உங்க வேலையை பாருங்க, இப்ப வந்துருவாரு அவரு. ஐயோ சரண்யா, இங்க யாருமே அந்த மாதிரி இல்லையே. அந்த கார்ல ஏறி போற மாதிரி இருக்குடா.
டேய் இங்க இருந்த காரையே காணோம்டா. புகை போடுற மாதிரி கண்ணீர் புகை கொண்டு போட்டு எஸ்கேப் போயிட்டாங்கடா. ஆமாடா. ஐயோ இல்ல இல்ல இவ்வளவு சின்ன கேப்ல அவன் எங்கேயும் போயிருக்க முடியாதுடா. இங்கதான் எங்கேயாவது இருப்பான் நல்லா பாரு. வாயில ஒரு அங்கே பிடிக்கிற இப்படி இங்க வந்து போலங்கடா. ஆமாடா வாடா ஃபாலோ போங்கடா. ஏய் நிறுத்துடா. ஏய் இவனுங்க வேற பின்னாடியே வந்துட்டு இருக்கானுங்க. சக்தி வேற எதிரில வராடா. மறைஞ்சுக்கோ நீ கொஞ்சம். போறாயடா. இந்த ரெண்டு பேரும் இதுக்காக இப்படி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அண்ணா நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கண்ணா. டேய் என்னடா ஆச்சு? அந்த கோவர போயிட்டு இருக்க. வாங்க ஏறுங்க. வண்டில இருங்க. சீக்கிரம் வாங்க ஏறுங்க. அட போங்க சீக்கிரம் போங்க. அந்த காரை ஃபாலோ பண்ணுங்க. போடா. அண்ணா ஆட்டோவை கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்டுங்கண்ணா. அந்த காரை மிஸ் பண்ணிடாதீங்கண்ணா. அட போங்கடா வேகமா போங்கடா. அண்ணி கார் எந்த பக்கம் போச்சுன்னு எங்குமே தெரியலையே. எனக்கு அப்புறம் தெரியும். அந்த காரை கண்டே பிடிக்க முடியாதுடா. டேய் ஹோட்டல்ல என்ன நடந்தது? அது முதல்ல ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அது வந்து அண்ணி அன்னைக்கு பிரியாவை கடத்திட்டு போனால அவனை நான் இன்னைக்கு பார்த்தேன்டா. அவன் இங்கதான் இருக்கான். இங்கதான். இவ்வளவு நேரம் இங்கதான்டா இருந்தான். ஏய் உங்களை பார்த்ததும் அவன் எஸ்கேப் ஆயிட்டான் போல இருக்குடா. எஸ்கேப் ஆயிட்டானா? டேய் அப்போ சரண்யா நீ அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டீங்களா? ஐயோ ஆமா நீ சரண்யா அப்ப பயந்து போயிருப்பா. டேய் ஆட்டோ போலாம் சீக்கிரம் வாங்க. ஆட்டோ திரும்புன. பூஜா நிப்பாட்டு பூஜா. அத்தை என்னாச்சு அத்தை? அங்க பாரு சரண்யா நின்னுட்டு இருக்கா. ஐயோ மாட்டிக்கிட்டோமே. சரண்யா மட்டும் கார்ல ஏறினா செத்தோம் இன்னைக்கு. அத்தை அவன் ஆட்டோக்கு வெயிட் பண்றான்னு நினைக்கிறேன் அத்தை. நம்ம சொல்ற எதையுமே அவ கேட்க மாட்டேங்கிறா. சக்தி கூட சேர்ந்துகிட்டு தேவையில்லாத வேலை எல்லாத்தையும் பாக்குறான். இவளுக்கு என்ன தலையெழுத்தா ஆட்டோல போகணும்னு? அத்தை சரண்யா அப்ப ஆட்டோலயே வரட்டும் அத்தை. நம்ம போலாம். அந்த சக்தியும் கூட இருந்தானா அப்புறம் அவளையும் கூட்டிட்டு போற மாதிரி ஆயிடும். ஷோ என்ன பேசுற நீ? நாம கார்ல போறோம். சரண்யாவை விட்டுட்டு போக சொல்றியா? ஆஹா இல்ல அவ எங்க போறான்னு தெரியலல்ல, அதுக்குதான் அத்தை சொன்னேன். சரி பக்கத்துல போ. அவ எங்க போகணும்னு நினைச்சாலும் சரி, நாம அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். அப்படியே கூட்டிட்டு போகணுமா? என்ன பாக்குற? காரிடு. யோ ஏயா உருட்டுற? வேகமா போய்யா. சரிங்க சார், போறேன் சார். யோ நேரம் ஆகுதியா, சைடுல நுழைஞ்சு போ. சார் கார் என்ன இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு? யோ இன்னும் 10 நிமிஷத்துல நான் அங்க இருக்கணும்யா. ரொம்ப முக்கியமான மீட்டிங். அங்க ஜட்ஜ் எல்லாம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்ன சும்மா ஊர்வலம் போற மாதிரி உருட்டிட்டு இருக்க? சார் டிராபிக்கா இருக்கு சார். நான் என்ன சார் பண்றது? நீங்களே பாருங்க சார். சீக்கிரம் போயிடுறேன் சார். போய் கிழிச்ச. டிராபிக்கா இருக்குன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு இந்த ரூட்ல வந்த? சார் எப்போ இந்த ரூட்ல தான் சார் வந்துட்டு இருக்கோம் நம்ம. நான் லாயரியா? என்கிட்டயே பதில் கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கியா? யோ ஏன்
எப்படி நேரா போய் தொலைக்கிற? டிராபிக்கா இருக்குன்னு தெரியுதுல்ல? அத அந்த லெஃப்ட்ல கட் பண்ணி போ. சார் இந்த ரூட்ல போக முடியாதுங்க சார். உண்மையே சார், அது எதிரில் வண்டி வந்துட்டா ரொம்ப கஷ்டம் சார். போக முடியாதா? போக முடியாது நான் சொல்றேன். சின்ன ரோடு வேற சார் அது. யோ, நான் சொல்றத செய்ய. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் நான் சொல்றத கேட்டு பேசாம போவாரு. 1 way 2 way என்கிட்ட கதை சொல்லிட்டு இருக்க? யோ, நான் தான் லெஃப்ட்ல கட் பண்ணி போக சொல்றேன்ல. கடுப்ப கிளப்பிக்கிட்டு காலையில டிரைவர் வேலை கேட்டு ஒருத்தன் வந்தான். அவனை வர சொல்ல வேண்டியதுதான். என்னையா பாக்குற? ரோட பார்த்து வண்டி ஓட்டு. இல்ல சார், அந்த முனையில டிராபிக் போலீஸ் நிப்பாங்க சார், மடிக்கிறாங்க சார், அதான் சார். நான் சொல்றேன், நீ போ. என் காரை எந்த போலீஸ்காரன் நிறுத்துறேன்னு நான் பாத்துறேன். போ, தைரியமா போ. சரிங்க சார். இப்ப டிராபிக் இல்லல, கொஞ்சம் வேகமா போ. இன்னும் 5 நிமிஷத்துல நான் ஸ்பாட்ல இருக்கணும். போயா. சரிங்க சார், போயிடுறேன் சார். சொல்லுங்க. நாளைக்கு ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ் கூப்பிட்டு விடுவாங்க. அப்புறம் கோர்ட்ல இருந்து ஆர்டர் வரும் உனக்கு. பெருசா சவால் விட்டல, வா கோர்ட்ல வந்து நில்லு. அப்ப தெரியும் நான் யாருன்னு. உனக்கு ஏதோ அடிப்படல சக்தி? இல்லக்கா, ஆட்டோ வெடிச்சதுக்கு என்னன்னு கேட்டா இந்த ஆளு ஆட்டோ டிரைவரை போட்டு அடிச்சுட்டாருக்கா. ஆமாக்கா, கேட்டா வக்கீல் வேற சொல்றான், ஓவரா அலப்பற பண்றான். எத்தனையோ நல்ல வக்கீல்லாம் இருக்கிறப்ப உன்ன மாதிரி வக்கீலும் இருக்கதான் செய்யறான். நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த கார் ராங் ரூட்ல தான் வந்துச்சு, அதுவும் ஸ்பீடா வந்துச்சு. தப்ப இவங்க மேல வச்சுட்டு பேசுறாங்க பேச்சு. முதல்ல வண்டி சாவி எடுப்பா, அப்புறமா மத்ததெல்லாம் பேசிக்கலாம். வக்கீல, கார் சாவி தானே தருவாங்க. முதல்ல ஆட்டோ டிரைவர் கிட்ட மன்னிப்பு கேளு. ஆட்டோவை சரி பண்ணி கொடு, அப்புறம் வாங்கிக்க உன் சாவிய. அப்படி சொல்லுக்கா, இவனுங்களுக்குலாம் எவ்வளவு சொன்னாலும் புத்தி வராது. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்க்கா, அதுதான் தண்டனையா இருக்கும். இதோ வர இரியா. அவளுக்கு சரியான படத்தை நீங்க தான் கத்து கொடுக்கணும். எப்படியாவது வெற்றியை வெளியில கொண்டு வரலான்னு அவ நினைச்சிட்டு இருக்கா. நீங்க அவ நினைக்கிற மாதிரி வெற்றியை மட்டும் வெளியில கொண்டு வந்துட்டீங்க, அவளோட திமிருக்கு நாமளே தீனி போட்ட மாதிரி ஆயிடும். ஏற்கனவே ஆகாயத்துல நடப்பா, இன்னும் அந்த வெற்றி வேற வெளியே வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆகாயத்தையே நாளா முடிச்சு அவ இடுப்புல சொருகி அலைஞ்சிட்டு இருப்பா. இது போதுமா? இது போதும். கடவுளா பார்த்துதான் உன்னை இன்னைக்கு இங்க வர வச்சிருக்காரு. இனிமே நான் பாத்துக்கிறேன். அந்த வெற்றி ஜென்மத்துக்கும் இனிமே வெளியே வரவே மாட்டான். வர முடியாது. எப்படி வருவா? அவனை தூக்குல போடணும். அவ பேர் என்ன சொன்ன? சக்தி சார். சக்தி 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 சக்தி. என்னைய அசிங்கப்படுத்திட்டல, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். நீ உலகத்துல எந்த வக்கீல்கிட்ட போனாலும் சரி, ஆகாயத்தில் நடக்கிற மாதிரி மதப்பையாம. இனிமே உன் புருஷன் காலம் பூரா அந்த ஜெயில் கம்பி வழியா தெரிகிற ஆகாசத்தை பார்த்துட்டு தான் இருக்கணும். அடங்கட்டும் அவன், அடங்கட்டும் அவன். இதுக்குதான் சார் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் சார், இதுக்கு பேமெண்ட்? இனிமே இது உங்க பிரச்சனை இல்ல, என்னோட தன்மான பிரச்சனை. ₹1 எனக்கு தர வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ்.
தேங்க்ஸ் நான் தான் உனக்கு சொல்லணும். நீ போயிட்டு வா, இனிமே இதை நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார், நான் வரேன். கொடு. அண்ணி, சக்தி வரா. சக்தி, எங்க போயிட்டு வர? கண்டிப்பா சொல்லணுமா அத்தை? இத பாரு, என்ன டென்ஷன் ஏத்தாத. எங்க போயிட்டு வர? நீங்களும் தான் போறீங்க வரீங்க, என்கிட்ட சொல்லிட்டா போறீங்க? இல்ல வந்த உடனே நான் தான் உங்ககிட்ட கேக்குறேனா? இத பாரு, இந்த திமிரெல்லாம் உங்க அம்மா மீனாட்சி கிட்ட வச்சுக்கோ. கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இப்ப வெற்றி விஷயமா தானே போயிட்டு வர? அதான் தெரிஞ்சிருக்குல்ல, அப்புறம் என்ன? இங்க பாரு சக்தி, இனிமே நீ வெற்றி விஷயத்துக்காகலாம் எங்கேயும் அலைய வேணாம், புரியுதா? அலைய வேண்டாம், அலையவும் கூடாது. அப்படின்னா நான் பாத்துக்கிறேன்னு அர்த்தம். நானே பாத்துக்கிறேன் அத்தை, நீங்க கவலையை விடுங்க. ஏண்டி, கவலையே உன்னாலதாங்கிற? நீ என்ன கிழிப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன கிழிச்சாலும் வெற்றியை நான் வெளியில கொண்டு வருவேன் அத்தை. எப்படி? அந்த வக்கீல் ஒருத்தன் இருக்கானே, அசோக், அவனை வச்சுதானே விளங்கும். யாரும் இல்லைனாலும் என் புருஷனை பாத்துக்க எனக்கு தெரியும். ஓஹோ, உன் புருஷனா அவன் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் ஏன் புள்ளடி. என் புள்ளைய எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ அந்த ஒண்ணும் தெரியாத வக்கீல் கூட சுத்திட்டு இருந்தாலாம் உன்னால ஒன்னும் கிழிக்க முடியாது. இத பாரு, நானு ஒரு பெரிய வக்கீல் ஒருத்தரை ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவரு சுப்ரீம் கோர்ட் வக்கீல். அவர் வந்து சும்மா நின்னாலே போதும், யாரும் எதிர்த்து மூச்சு கூட விட மாட்டாங்க. வெற்றி தன்னால வெளியில வந்துருவான். ஏன் அவருக்கு பேச வராதா அத்தை? இல்ல, வந்து நிக்க மட்டும்தான் செய்வார்னு சொன்னீங்கல்ல, அதான் அப்படி கேட்டேன். இந்த வாய்க்கு தாண்டி நீ அவஸ்தைப்படுற. ஆனா இன்னும் நீ படுபடி. இத பாரு சக்தி, நான் ஏற்பாடு பண்ணிருக்கிற லாயர் சுப்ரீம் கோர்ட் லாயர் ராமசேஷன். உனக்கு எங்க அவரை பத்தி தெரிஞ்சிருக்க போகுது? அந்த லாயரா? ஏன் தெரியாது? ரொம்ப நல்லாவே தெரியும். எப்பவும் ஜூனியருங்க 10 பேரை தாதா மாதிரி கூட்டிக்கிட்டு சுத்துவாரே, அவர் தானே? என்னடி நக்கல? அவளுக்கு நம்ம லாயரை நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா அவரோட பவர் என்னன்னு இவளுக்கு தெரியாது. அதான் இப்படி நக்கலா பேசிட்டு இருக்கா. போக போக தெரிஞ்சுக்குவா நீ. வெற்றி கேஸ்ல தலையிடாதன்னு சொன்னா கேக்குறாளா இவ? சக்தி, அண்ணி சொல்றாங்கல்ல, உன்னாலலாம் அண்ணி அளவுக்குலாம் செலவு பண்ண முடியாது. அண்ணி எவ்வளவு செலவு பண்றாங்கன்னு தெரியுமா? வழக்கு எண் 13/2024. டிஃபென்ஸ் தரப்பு வக்கீல் யாராவது ஆஜராயிருக்கீங்களா? எஸ் யுவர் ஆனர். ராமசேஷன் சார், பெயில் பெட்டிஷன்ல நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எஸ் யுவர் ஆனர். ஒரே ஒரு சாட்சியை விசாரிக்க கோர்ட் என்ன அனுமதிக்கணும்.
பெர்மிஷன் கிராண்டட். சக்தி சக்தி சக்தி. சக்தி, கொலையான பிரியாவுக்கும் உங்களுக்கும் முன்விரோதம் இருந்ததா சொல்றாங்களே, அது உண்மைதானா? சொல்லுங்க சக்தி. என்னுடைய ஹஸ்பண்டுக்காக இவரு வாதாட வேண்டாம். ஒரு மனைவியா நான் இந்த கோர்ட்டு கேட்டுக்கிறேன். மிஸ்டர் சக்தி, இந்த கேஸ எந்த வக்கீல் வாதாடணும்னு நீங்க விரும்புறீங்க? உங்களுக்கு அசிஸ்டன்ட் வேணுமா? உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி மேடம். நான் ஆல்ரெடி வக்கீல் ஸ்ரேயாவை ஏற்பாடு பண்ணிட்டேன். இதோ வந்துட்டாங்க. நீங்க சொல்றது அப்பட்டமான பொய் சக்தி. பிரியாவுக்கும் உங்களுக்கும் முன்விரோதம் இருந்ததுக்கான காரணத்தை என்னால சொல்ல முடியும். உங்க அக்காவோட கணவர் கார்த்திக் பிரியாவை 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாரு. அது உங்களுக்கு தெரிய வர நீங்க போய் பிரச்சனை பண்ணிருக்கீங்க. இருந்தாலும் கார்த்திக் பிரியாவை கல்யாணம் பண்றதுல உறுதியா இருந்ததால அக்காவோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற காரணத்துக்காக பிரியாவை தீர்த்து கட்ட முடிவு பண்ணீங்க. இது உண்மையா இல்லையா? நான் சொல்றது உண்மை இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா சக்தி? இல்ல, இது உண்மை இல்ல. நான் சொன்னதுக்கெல்லாம் பல பேரை சாட்சியா இந்த கோர்ட்ல என்னால கொண்டு வந்து நிறுத்த முடியும். நீங்க சொன்னதுல பாதி உண்மை பாதி பொய். என் அக்கா கணவர் பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க முயற்சி செஞ்சது உண்மைதான். அதை தடுக்கணும்னு நான் நினைச்சது உண்மை. ஆனா பிரியாவை கொலை பண்ணிதான் அதை செய்யணும்னு நான் நினைக்கல. அப்ப பிரியாவை இல்லாம ஆக்குறது தானே மோட்டிவ்? அதான் தெளிவா இருக்கே, அப்படித்தானே? ஏன் சார், நியாயத்துக்காக போராடுற எல்லாரும் கொலை பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்களா என்ன? எங்க அக்காவை முறையா டைவர்ஸ் கூட பண்ணாம சட்டத்துக்கு விரோதமா இன்னொருத்தரை கல்யாணம் பண்ண நான் தட்டி கேட்க மாட்டேனா? என்ன பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சது நியாயம். நியாயம் கிடைக்கிறதுக்காக தான் நான் போராடுறேன். பரவாயில்ல, ரொம்ப சாமர்த்தியமா பேசுறமா. இவரான இவர் விஷயத்தை திசை திருப்ப மாத்த முயற்சி பண்றாரு. ராமசேஷன் சார், நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமே. எஸ் யுவர் ஆனர். மிஸ்ஸஸ் சக்தி, கொலை நடந்த ஸ்பாட்ல நீங்க இருந்தீங்களா இல்லையா? இல்ல. பாவி, எப்படி போய் சொல்றா பாரு. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, நீ இவ இப்படிதான் ஏதாவது இடக்கு முடக்க பண்ணுவா. எனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும். என் பையனை வெளியில கொண்டு வரணுங்கிற எண்ணம் இவளுக்கு துளி கூட இல்ல பாரு. முத கேள்விக்காச்சும் பரவாயில்ல, ஏதோ மாறி மாறி சொன்னா. ஆனா இப்ப எவ்வளவு பெரிய போய் சொல்றா பாரு. நீங்க அங்க இருந்தத கண்ணால பார்த்த சாட்சி என்னால கொண்டு வந்து நிறுத்த முடியும். அதுக்கு வாய்ப்பே இல்ல. கொலை நடந்த சமயத்துல உங்க மருமக கேக்குற கேள்விக்கெல்லாம் ஆமான்னு மட்டும் பதில் சொல்லுங்கன்னு சொன்னா இல்லையா? சொன்னீங்க சார், நானும் அவகிட்ட போய் சொன்னேன். ஆனா கடைசி நேரத்துல இப்படி கால வருவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இப்பதான் சார் தெரியுது, அவளுக்கு புருஷனை விட அவளுக்கு அவ திமிர்த்தனம் தான் பெருசு. கேட்டா சுயமரியாதை அது இதுன்னு பேசுவா சார். நான் இந்த மாதிரி கீழ் கோர்ட்டுக்கெல்லாம் வெயிலுக்கும் வாய்தாவுக்கும் வந்து நிறைய வருஷங்கள் ஆச்சு. என் ஜூனியர் சொன்னா நீங்க ரொம்ப நல்லவங்களா இருந்தீங்க, அதனாலதான் நான் இங்க வந்தேன். கடைசியில உங்க மருமகளால
என் கரியர்லயே ஒரு பெரிய பிளாக் மார்க் ஆயிடுச்சு. அவதான் சொன்னால எல்லாரும் முன்னாடி என்ன வேண்டான்னு சொல்லு. சார் தப்பா நினைச்சுக்காதீங்க சார். நீங்க எப்ப மனசு வச்சாலும் என் பிள்ளைங்க வெளியில கொண்டு வந்துட முடியும்னு எனக்கு தெரியும் சார். நான் மனசு வைக்கணுமா? என் காலை தான் இந்த திசையிலேயே வைக்க முடியாதபடி உங்க மருமக பண்ணிட்டாளே. உங்க பையனுக்கு இவ உயிரோடு இருக்கிற வரைக்கும் வெயில் கிடைச்ச மாதிரி தான். தயவு செஞ்சு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். அப்படி சொல்லாம ஸ்ரேயா வாழ்கன்னு சொல்லணுமா? பொம்பளைங்க அடுப்படியில இருக்கணும். அதை விட்டுட்டு வக்கீல் கோட்டை போட்டுக்கிட்டு என்ன மாதிரி ஆர்கியூ பண்ண வந்தா மண்ண கவிட்டு தான் போகணும். இனிமே உங்க பையன் கேஸ்ல அவங்களால ஒண்ணும் கிழிக்க முடியாது. கொலை கேஸ்ல துப்பு துளக்கிறது என்ன அவ்வளவு சாதாரண விஷயமா? போலீஸே எத்தனையோ கேஸ்ல ஆளை கண்டுபிடிக்க முடியாம வேற இப்படியாச்சு செத்து போனவன கொலையாளின்னு போட்டு கேஸ க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்ரேயோட பேச்ச பாத்தீங்களா? சும்மா ஜிங்கு ஜிங்குன்னு வருவாங்களா? நங்குன்னு உண்மையான குற்றவாளிய மீன் பிடிக்கிற மாதிரி பிடிப்பாங்களா? வெற்றிய வெளியே கொண்டு வருவாங்களா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? அப்படியே கண்டுபிடிச்சாலும் அதுக்கு 5-6 வருஷம் ஆகும். ஏன் 10-15 வருஷம் கூட ஆகலாம். அது வரைக்கும் உங்க பையன் ஜெயில கிடக்கணும். அப்படித்தானே? தயவு செஞ்சு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். என்ன எப்படி சொல்றீங்க? ஒரு வக்கீல் வந்திருக்காளே, இவ யார் தெரியுமா? எனக்கு எதிரா 10 கேஸ்ல தோத்து போய் அசிங்கப்பட்டு ஓடினவ. அவளை கூட்டிட்டு வந்து கேஸ் நடத்த சொல்லிருக்கா உங்க மருமக. இது உருப்படும் நினைக்கிறீங்களா? சொல்றேன்னு தப்பா நினைச்சு. நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்யறேன். சக்தி, நீ சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணதுனாலதான் அந்த வக்கீல இந்த கேஸ்ல இருந்து நம்மளால ஈஸியா வெளியேற்ற முடிஞ்சதுல்ல? ஆமா அண்ணே. ஆனா இனிமே நம்மளுடைய முக்கியமான வேலை யார் இந்த கொலையை உண்மையா செஞ்சாங்கன்னு கண்டுபிடிச்சு கோர்ட்டுக்கு முன்னால ஆதாரத்தோட நிப்பாட்டணும். அப்பதான் வெற்றியை நம்மளால வெளியில கொண்டு வர முடியும். நாம பண்றோம் பின்றோம். ராமசேஷனுக்கு எப்பவுமே பொம்பளைங்களை பிடிக்காது. அதுவும் 3 பொம்பளைங்க ஒன்னா இருந்தா பிடிக்கவே பிடிக்காது. நாம ஜெயிக்கணும்னா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காதத பிடிச்ச மாதிரி நாம பண்ணணும். சிம்பிள் அண்ட் கிரேட். சரிம்மா போலாம். மேடம், நம்ம இந்த கேஸ்ல ஜெயிச்சிருவோமா? டோன்ட் வரி. இதுல ஜெயிக்கிறதுல சேலஞ்ச் உங்களுக்கு மட்டும் ஒண்ணு, எனக்கு ஒண்ணு. மேடம், ரங்கடாகி பேசினதையும் மனசுல வச்சுக்காதீங்க. அம்மா எப்பவுமே இப்படிதான் பேசுவாங்க. நீங்க கொஞ்சம் ஹர்ட் ஆயிருப்பீங்க. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. சாரி, என்ன மன்னிச்சிருங்க மேடம். அவங்க பேசினதுக்கெல்லாம் சாரி. நீங்க வேற. நான் என்னோட கரியர்ல இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துட்டேன். அவங்களுக்கு ஏன் மேல எல்லாம் கோவம் இல்ல, அவங்களோட கோவம் எல்லாம் உங்க மேலதான். அதுவும் உங்க மேல அன்பா இருக்கிறவங்க மேல எல்லாம் அது திரும்புது. லைஃப்ல ஒரு கஷ்டம் வரும்போதுதான் நம்ம கூட யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியும். இதோ எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியும். இவங்களும் இருக்காங்க. அதுவே ஒரு பெரிய கிஃப்ட் இல்ல. I'll always be there for you, Shakti. ரொம்ப தேங்க்ஸ். என்னால இவங்களையும் அத்தை கண்ணா பின்னான்னு பேசுறாங்க. அதான் எனக்கு கவலையா இருக்கு. அண்ணா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா உன்னை வெளியே வர வைக்கணும்னு அவன் ஜெயிலுக்கு போயிருக்கான். சக்தி, நீ யாரு? உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு அவனை வெளியே கொண்டு வந்துருவேன்னு அண்ணன் நம்புறான்ல, நாங்களும் நம்புறோம். நீ மனசு தளர விட்டுறாத. எப்படி சக்தி, பூஜா தான் மர்டர் பண்ணிருப்பாங்கன்னு எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? ஏதாவது ரீசன் இருக்கா? நான் என்னோட சஸ்பெஷன் லிஸ்ட எப்படி யோசிச்சேன்னா, முதல்ல யாரெல்லாம் பிரியாவை கொலை பண்ற அளவுக்கு போயிருப்பாங்கங்கறத விட யாரெல்லாம் அப்படி செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் யோசிச்சேன். புஷ்பா சங்கிலி தான் என்னோட லிஸ்ட்ல முதல்ல இருந்தாங்க.
அவங்களுக்கும் எங்களுக்கும் ஆகாதுதான். ஆனா அதெல்லாம் மொத்தமா எங்க குடும்பத்து மேல உள்ள ஒரு கோபம். அதனால எப்பெல்லாம் முடியுமோ எங்க அம்மா, நான், என் தங்கச்சி, அக்கா எல்லார்கிட்டயும் வம்பிழுப்பாங்க, சண்டை போடுவாங்க. அவங்க பிரியாவை கொலை பண்றதுனால பெருசா லாபம்லாம் எதுவும் இல்லை. ஆனா பூஜா அப்படி இல்ல. அவளால என்ன நிறைய விஷயங்கள்ல ஜெயிக்க முடியல. வெற்றியை கல்யாணம் செஞ்சதுல இருந்து அத்தையை ஏத்தி விடுவாளே தவிர அவளால பெருசாலாம் அவ மனசுக்குள்ள இருக்கிற ஆத்திரத்தை காட்டிக்க முடியல. என்ன ஒழிச்சு கட்டணும்னு கங்கனை கட்டி சுத்துறவங்கன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச பூஜாதான் என்ன பெருசா மாட்டி விடணும்னு நினைச்சிருக்கா. பிரியா மேட்டர் ஈஸியா இருந்திருக்கணும். இப்போ வெற்றி இதுல மாட்டிக்கிட்டத பத்தி கூட அவளுக்கு பெருசா கவலைலாம் ஒண்ணுமே இல்ல. நான் கஷ்டப்படணும், அந்த வீட்டை இருக்க கூடாது, கொலகாரின்னு அசிங்கப்படணும். ஜஸ்ட் லைக் தட்னு நான் இத சொல்லல. பிரியா மர்டர் ஆகி போலீஸ் எல்லாம் வரப்ப அந்த இடத்துல வச்சு பூஜா என்ன பார்த்து சிரிச்சதே எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஒரு உயிர் போயிருக்கு, அந்த பாடி அங்கதான் இருக்கு. மனசு இருக்கிறவங்க யாராவது அப்படி சிரிப்பாங்களா? இந்தாங்க குடிங்க. சக்தி, இதுல எவிடன்ஸ்னு ஒண்ணுமே இல்ல. அவங்க பண்ணிருக்காங்களோன்னு நினைச்சு நீங்க சொல்றீங்க, அவ்வளவுதான். புரியுது மேடம், பூஜாவை நான் சந்தேகப்படல. ஆனா இன்னொரு விஷயம், அவ வீட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாவை வீட்ல இருந்து எடுத்துட்டு போயிருக்கா. அத நானே பார்த்தேன். நான் ஃபாலோ பண்ணி அதை எடுத்துட்டு வந்து அத்தை கிட்ட திரும்ப கொடுத்துட்டேன். ஒரு நிமிஷம், யாருக்கோ கொடுக்க போலாங்கன்னு சொல்றீங்க, யாருன்னு தெரியாதா? இல்ல, நான் பணத்தை எடுக்கிற அவசரத்துல அவங்கள நான் சரியா பார்க்கவே இல்லை. தப்பு பண்ணிட்டீங்க சக்தி. பூஜா பணத்தை யாருக்கோ கொடுக்கறாங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு டீலிங் நடந்திருக்கு.